கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜொகூர் மாநில பொது தேர்தலுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் முதலாவது இடைத்தேர்தலாக இந்த குலுவாங் மக்கோத்த இடைத்தேர்தல் அமையவிருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கிவிட்டது என்றால் அது மிகையாகாது என்கிறார் பிரபல சமூக அரசியல் ஆர்வலர் சந்திரசேகரன் ஆறுமுகம். முதலில் கோலகுபு பாரு இடைத்தேர்தலில் கடின போராட்டத்திற்கு பிறகு ஒரு வகையாக ஒற்றுமை அரசாங்கம் வாகை சூடியது என்றாலும் அந்த வெற்றியை கொண்டாடி முடிப்பதற்குள் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கம் மண்ணை கவ்வியது. இந்த சூழ்நிலையில் கிளந்தான் நீங்கிரி சட்டமன்றம் காலி செய்யப்பட்டு அங்கு இடைத்தேர்தல் நடத்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் ஏற்கனவே சங்கடத்தில் தள்ளப்பட்டிருக்கும் நம்பிக்கை கூட்டணி மற்றும் தேசிய முன்னணி கூட்டு அரசாங்கத்திற்கு மேலும் ஒரு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. விரைவில் நடைபெறவிருக்கும் இந்த ஜொகூர் குலுவாங் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தல் அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஷரீபா ஆசா சயிட் உள் இரத்த கசிவு நோயின் காரணமாக நேற்று குலுவாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். மேலும் குலுவாங் தொகுதி அம்னோ சில வாரங்களுக்கு முன்பு ஜெசகவுடானான உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என அறிக்கை வெளியிட்டு இருந்தது. இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சூழ்நிலை இவ்வாறு இருக்க விரைவில் நடைபெறவிருக்கும் இந்த இடைத்தேர்தலில் எப்படி இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக தேர்தல் களத்தில் நிற்கப் போகிறது என்ற கேள்வியும் இங்கே எழதான் செய்கிறது. இந்த இரண்டு கூட்டணிக்குள்ளே கடந்த பொது தேர்தலில் இருந்தே ஒரு நல்ல உறவு இருப்பதாக தெரியவில்லை. மேலும் அந்த இரு கட்சிகளின் அரசியல் சித்தாந்தம் வெவ்வேறாக இருக்க எப்படி கூட்டணி அமைத்தார்கள் என்பது அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருந்து வருகிறது என முன்னாள் பெக்கோ சட்டமன்ற வேட்பாளருமான சந்திரசேகரன் சுட்டிக்காட்டினார். அப்படி இந்த இரண்டு தரப்பும் வேறு வழியில்லாமல் சேர்ந்தே இந்த இடைத்தேர்தலை சந்தித்தால் பலனடைய போவது பெரிக்கத்தான் நேஷனல் தான் என கூறும் அவர், மலாய் இனம் இனி அம்னோவை ஏற்கும் நிலையில் இல்லை. மேலும் அத்தொகுதியில் அம்னோ வேட்பாளரை நிறுத்தும் என்பது உறுதி. அதேபோன்று நம்பிக்கை கூட்டணி அம்னோவின் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யுமா அல்லது கிளந்தான் நீங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் டிஏபியை ஒதுங்கி இருக்கும்படி கேட்டுக்கொண்டது போல் இந்த மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் கேட்டுக்கொள்ளுமா என்ற கேள்வி இங்கே தோன்றுகிறது. மக்கோத்தா சட்டமன்ற தொகுதியில் உள்ள 34.52% சீன வாக்காளர்களை கவர அம்னோவுக்கு டிஏபியின் உதவி நிச்சயமாக தேவைப்படும். மத்தியில் இரண்டு கட்சிகளும் மடானி அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதால் ஒருவரை ஒருவர் புறக்கணிக்க முடியாத இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை மறுக்க இயலாது. இந்த சூழ்நிலையை பார்த்தால் பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணிக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு கிட்டுமோ என்ற எண்ணம் தோன்றுகிறது என்பது அவரின் கணிப்பாக உள்ளது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.